ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கூந்தல் தைலம். இது வந்து யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம். அதாவது பொதுவாக கூந்தல் தைலம் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிற முறைகள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னென்னா, ரொம்ப அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் அதை வந்து ரொம்ப கரெக்டாக அதை காய்ச்சி எடுக்க முடியும் சரியான பதத்தில். புதுசாக நீங்கள் பண்ணும்போது வந்து அது அவ்வளோ கரெக்டாக வராது. ஆனால் இந்த மெத்தேடு வந்து யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிட முடியும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கருவேப்பிலை எடுத்து வாங்கி நல்லா உருவிட்டு அதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு அலசுறோம் நல்லா. அதாவது அதில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க காட்டில். அதனால் முதல்ல உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு திரும்ப ஒருக்கா நல்ல தண்ணியில் போட்டு அலசணும். அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து நல்லா துவையல் பதத்துக்கு அரைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் இந்த பதத்துக்கு அரைக்கணும். கட்டியாக, இதை விட கட்டியாக கூட உங்களால் அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இதை விட தண்ணி கம்மியாக ஊற்றி நீங்கள் அரைச்சா கூட நல்லது தான், கொஞ்சம் சீக்கிரம் காயும். இதை வந்து இப்படி நல்லா கையில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நல்லா தட்டி தட்டி வைக்கணும். இப்படி எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரே சைஸில் நல்லா கொஞ்சம் மந்தம் கம்மியாக தட்டி வைக்கணும். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா தட்டி வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு முதல் நாள் வந்து நீங்கள் வெயிலில் கூட வைக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப ஈரமாக இருக்கும்போது வெயிலில் வச்சிங்கன்னா அவ்வளோவா பாதிக்காது. இப்போ நான் வெளியில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்தது வெயிலில் தூக்கி வைப்பேன். இன்னொருக்கா ரெண்டாவது ஒருக்கா பிணைஞ்சி வைக்கணும். அப்போ வந்து வெயிலில் வச்சுருவேன் நான். இப்போ வீட்டுக்குள்ளே தட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் தட்டி முடிச்சு வச்சுப்போம். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா தட்டி வச்சுட்டு இதை வந்து அடுத்து காலையில் இப்போ தட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா சாயந்தரத்தில் வந்து திரும்ப எல்லாத்தையும் கூட்டி ஒன்றா பிணைஞ்சிடணும். அதாவது கீழே வந்து இப்போ ரொம்ப ஈரமாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் உணர்ந்துருக்கும். அதனால் சாயந்தரம் ஒன்றா திரும்ப கூட்டி பிணைஞ்சி வச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம திரும்பவும் தட்டி காய வைக்கும்போது ஒன்று போல் இருக்கும், மேலே இங்கேயும் ஒன்று போல் நல்லா ஈவனாக காயும். அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வந்து இதில் வந்து எண்ணெயில் இதை போட முடியும். இப்போ இதை திரும்ப ஒருக்கா தட்டி வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் நைஸாகவே தட்டி வைங்க. அப்படி வச்சா தான் வந்து சீக்கிரம் காயும். இந்த மாதிரி தட்டி வைக்கணும். நுனி விரலில் வச்சு அப்படியே டப்பு டப்புன்னு தட்டிங்கன்னா இது வந்து நல்லா கீழேயும் நல்லா காயும், மேலேயும் நல்லா காயும். கீழே வந்து ரொம்ப ஒட்டாமல் இருக்கும், பிரட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக தட்டி வைக்கிறோம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி தட்டி வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 நாள் நல்லா காயணும். முடிஞ்ச அளவு நிழல் காய்ச்சலாக பார்த்து வைங்க. அதாவது ரொம்ப ஈரமாக வீட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா பூசணம் பத்திரம். அதனால் வந்து கொஞ்சம் நிழல் வாட்டமுள்ள இடமா பார்த்து வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறங்க. ஒரு 3 நாள் நல்லா காய்ஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். நல்ல வெயிலில் ஒரு 3 நாள் வைக்கணும். இதை வந்து கண்ணாடி பாத்திரம் கிடச்சா கண்ணாடி பாட்டில் ஏதாவது கிடச்சா வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். ஒரு 3 நாள் நல்ல வெயிலில் இருந்துச்சுன்னா நல்லா அதில் உள்ள சத்துக்கள் முழுவதும் அதில் வந்து இறங்கிடும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு தைலத்தை காய்ச்சணும் அப்படின்னா அடுப்பில் வச்சு காய்ச்சிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஈரமாக எடுத்துட்டிங்கன்னா கெட்டுப்போகும். அந்த தைலம் கெட்டுப்போகும், சிக்கு வாடை அடிச்சிடும், வீசி போகும், தைலம் வீசிடும். இதை வந்து சரி ரொம்ப காய்ச்சல் கூடி போச்சு அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது, முருகிடும். தீயை ரொம்ப லேசாக வச்சு அது ஒரு கரெக்டான ஒரு பருவத்தில் வந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அது வந்து ஒரே அட்டம்ப்டில் முதல் முறை செய்யும்போது வந்து அவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு வராது. ஆனால் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து பக்குவம் தவறவே செய்யாது, அது வாய்ப்பே இல்லை. அதாவது அனுபவமே இல்லாதவங்க கூட ஃபஸ்ட் டைமே வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிடலாம். இப்போ இது வந்து மறுநாள் காட்டுறேன். இது மறுநாள் எடுத்த வீடியோ. இது வந்து அப்பப்போ நல்லா கலக்கி விடணும். மறுநாள் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர், அதோட கலரு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை வந்து நீங்கள் ஒரு 3 நாள் நல்ல வெயிலில் வைக்கலாம். இது 4, 5 நாள் வச்சாலும் அது வந்து ஒன்றும் கெட்டு போகாது, முருகாது. அதுதான் இந்த வெயிலில் சூரிய படம் இதுக்கு பேர். இந்த மெத்தேடில் நீங்கள் தைலம் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பக்குவம் மாறாமல் புதுசாக பண்ணுறவங்க வந்து இதை வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 3வது நாள். 3 நாள் வெயிலில் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துருக்கோம். நல்லா பச்சை பசேர்னு அதில் உள்ள சத்துக்கள், கருவேப்பிலை, வெந்தயம், கரிஞ்சீரகம், இதில் உள்ள சத்துக்கள் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். இந்த எண்ணெயை ஒரு குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது காலையில் நல்லா தலையில் குளிர தேய்க்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மயிர்கால்களில் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டு தலைக்கு குளிக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும். முடி உதிர்றது வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படும். இது ரொம்ப பேர் கொடுத்துருக்கோம், நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இதை வந்து விற்பனைக்காக நம்ம தயார் பண்ணுறதுனால இந்த மாதிரி நாங்கள் வடிகட்டிடுவோம். வெளியூர்களுக்கு பூரா நம்ம கொரியரில் அனுப்புறது வந்து அப்படியே அனுப்ப முடியாது. அதனால் நாங்கள் வடிகட்டி அனுப்புகிறோம். நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இதை செய்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னா நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வெப்சைட் போட்டிருக்கோம் பிருந்தா.com, அதில் வந்து நீங்கள் போய் ஆர்டர் பண்ணலாம். அல்லது ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் வாங்கிக்கலாம். இந்தியா முழுவதும் எல்லா ஊருக்குமே நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு. ப்ரீபெய்டு பேமெண்ட்டு போட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை தான் நம்ம போட போகிறோம். அதாவது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவை, நம்ம வீட்டில் என்னவெல்லாம் இருக்கணும், இது எங்கே கிடைக்கும், இதை சொல்கிறது தான் நம்ம சேனலோட ஒரு நோக்கம். அத்தனை நம்மளே சப்ளையும் பண்ணுறோம். அதுக்காக ஒரு வெப்சைட்டும் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப கட்டாயம் தேவைப்படக்கூடிய வீடியோக்கள், பொருட்கள் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோ வந்து வெயிட் லாஸ், எடையை குறைக்கிறது. அடுத்து வந்து முகப்பருவை போக்குறது, இளமையை பாதுகாக்கக்கூடியது. இத்தனைக்கும் வந்து ஒரே ஒரு மருந்து, இத்தனையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு தரமான ஒரு சித்த மருந்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.